ஹலோ, நான் உங்கள் சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஆர்டிகல்ஷிப் லைஃப்பில் ஒரு சின்ன ஃபன்னி இன்சிடென்ட் நடந்தது. ஓகேவா, சரி நம்ம அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் இப்போ தான் ஆர்டிகல்ஷிப் சேர போகிறீங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன லேர்னிங் இருக்கும். அப்படி இல்லையா, ஆல்ரெடி நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களால் இன்னுமே பெட்டராக ரிலேட் பண்ண முடியும். உங்களோட ஆர்டிகல்ஷிப் லைஃப்பில் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 நடந்தது. அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு மிட் சைஸ் ஃபார்மில் போயிட்டு ஆர்டிகல்ஷிப்காக நான் சேர்றேன். ஓகே, நான் சேரும் போது கோவிட் செகண்ட் வேவ் வருது. ஓகே, ஃபுல்லாக லாக்டவுனு, குவாரண்டைன். ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வெளியவே போக முடியல. நாங்கள் பண்ணுற எல்லா அசைன்மெண்ட்டும் எல்லா ஆடிட்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் வருது. நாங்கள் இந்த மாதிரி இனிஷியலாக ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது என்னோட சீனியர்ஸ்லாம் சொல்லுவாங்க, டே அருணே இங்கே பாரு, நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதே வேஸ்ட்டு, நம்மளோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஆல்ரெடி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன், அவுட் ஸ்டேஷன் ஆடிட்லாம் போய் ஒர்க் பண்ணுவேன். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு புக் பண்ணுவாங்க, ஈவன் ஃப்ளைட்டெலாம் ஃப்ரீயாகவே புக் பண்ணுவாங்க, ஃபுட்டு சூப்பராக இருக்கும், நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா உசுப்பேற்றி விட்டாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடலா என்னடா இது, நம்ம வந்து பார்த்தா ஆர்டிகல்ஷிப்லேருந்து ஒரு 4-5 மந்த்ஸ் ஆகுது, நம்ம எங்கேயும் வெளியே போகலையே, எப்போ தான் நம்மளாம் வந்து பார்த்தோன்னா அவுட் ஸ்டேஷன் ஆடிட்டை என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து செம்ம ஒரு விரக்தி. ஓகேவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வருது. நான் என்னோட டீம் லீடர்கிட்ட கேட்குறேன், ப்ரோ அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். ஸோ ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அதனால் வந்து பிரதர் மாதிரி தான் பழகும். ப்ரோ இங்கே பாருங்கள், இப்போ ரிலாக்ஸேஷன் வந்துட்டு இருக்கு, எனக்கு கண்டிப்பாக வந்து சென்னையில் ஆடிட் வேணாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு ஆடிட் பண்ணலாம், ஒரு அவுட் ஸ்டேஷன் ஆடிட் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஓகேவா, ஸோ இனிஷியலாக 1-2 ஆடிட் எனக்கு சென்னையில் இருக்கிறதா தான் வந்துச்சு. ஓகேவா, பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் கேட்டதுக்காக ஒரு அவுட் ஸ்டேஷன் ஆடிட் வந்துச்சு. ஓகே, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக அது வந்து இன்டர்னல் ஆடிட் சேலமில் போயிட்டு பண்ணுறோம். இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்களோட பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு போயிட்டு நம்ம இன்டர்னல் ஆடிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட். ஓகே, இன்டர்னல் ஆடிட் அப்படின்னா சில பேருக்கு தெரியாது, நான் அதை டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அங்கே போயிட்டு இன்டர்னல் ஆடிட் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனுஃபேக்சரிங், சேல்ஸு, பர்ச்சேஸு, இன்வென்ட்ரி. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸை ஆடிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா, அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இருக்கா, கண்ட்ரோல் கேப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் மாதிரி. ஓகே, அந்த ஃபார்மில் சேர்ந்து ஒரு 4-5 மந்த்ஸ் ஆகுது. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் டீம் வந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களும் என்ன மாதிரி ஆர்டிகல் அசிஸ்டன்ட் தான். பட் என்னன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆடிட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆடிட் பண்ணணும்னு தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நாங்களாம் போகிறோம், நாங்கள் ஸ்கோப்ஸ்லாம் கேட்குறேன். ஓகேவா, நாங்கள் ஸ்கோப்லாம் கேட்குறேன், என்ன மாதிரி ஸ்கோப்புக்கு ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எங்கள் டீம் லீடர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அடடா, ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நம்ம அங்கே போய் ஆடிட் பண்ணனா நிறைய லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால்னா அந்த ஆடிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் வாக் த்ரூ மாதிரி அந்த கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணாங்க, எப்படி வந்து ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராசஸ்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய ஃபர்னஸு, பெரிய பெரிய பிளான்ட்டு. ஓகேவா, அதெல்லாம் பார்த்தோன்னே செமையாக இருந்தது. சரி, நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு ஆடிட் பண்ணும்போது அகைன் இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீம் லீடர் கிட்ட ஆரம்பிச்சு கேட்குறேன். சரி, அவரும் இந்தா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ சீனியர்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கோப்பை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து ஆடிட் பண்ணுறேன், பாயிண்ட்டெல்லாம் வருது. ஓகேவா, பாயிண்ட்னா அப்சர்வேஷனும் சொல்லுவோம். ஓகே, ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த ப்ராசஸை, இந்த ப்ராசஸில் என்னென்னலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட் ரிப்போர்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். டீம் லீடருக்கும் ஹாப்பி தான். ஓகே, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரு, நல்லாவே முடிச்சிருக்க, நீ என்ன பண்ணு, போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு வா, ப்ராசஸ் ஓனரோட ஆடிட்டியோட நீ போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு பெரிய ஆள். ஓகேவா, அதாவது பிளான்ட் ஹெட் -1ன்னு சொல்லுவோம். ஓகேவா, -1 ஒன்றும் இல்லை, டேரெக்டாக அவர் வந்து பிளான்ட் ஹெட்டுக்கு தான் ரிப்போர்ட்டிங். பிளான்ட் ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைமுறை அந்த பிளான்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ அவருக்கு ஈக்குவலானு வச்சுக்கோங்களா. டீம் லீடர் வரல, டீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹெட்டோட டிஸ்கஷனுக்கு வரேன், இதை நீ மட்டும் போயிட்டு பண்ணிட்டு வா, ஆனால் அவங்க கூட ஒரு 2 சீனியர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு நான் 2 சீனியரை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா, ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு தெரியாது. ஓகேவா, இதனால் நான் தான் ஆடிட் பார்த்தேன், அவங்க வேறு ஏரியா ஆடிட் பார்த்தாங்க. ஓகேவா, அவங்க சும்மா துணைக்கு வந்தாங்க. ஸோ நான் போயிட்டு உட்காறேன், டிஸ்கஷனில் உட்காறேன். ஓகே, ஆடிட்டு வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். 20 இயர்ஸாக அந்த கம்பெனியில் இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் ஹெட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவார், பிபி பேஷண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே நம்ம வந்து ஆடிட்டர் போல் கொஞ்சம் கெத்தாக இந்த சிங்கம் சூர்யா மாதிரி வெறப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிறேன். ஓகே, எனக்கு அப்போலாம் தெரியாது எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் கற்றுக்கிறேனே. ஸோ நாங்கள் போயிட்டு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கெத்தாக நம்ம வந்து தப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம சொன்னோன்னா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நானே நினச்சிக்கிட்டு போய் பேசுகிறேன். ஓகே, சார் இதெல்லாம் தான் சார் பாயிண்ட்டு, இங்கெல்லாம் தப்பு நடக்குது, இந்த இடத்துல லாஸ் நம்ம கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், புக்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷனில் காட்டுறோம் அப்படி இப்படின்னு நான் ஏதோ பேசுகிறேன். ஓகேவா,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தாரு. இல்லைப்பா தம்பி, நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் கன்சிடர் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவர் சொல்கிறதுலாம் மண்டையில் ஏறல. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளி, அவருக்கு ஒன்றும் தெரியாது அந்த மாதிரியே சொல்லிட்டு நான் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு. நான் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் சொல்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கடுப்பாகுது. அவர் லைட்டாக கத்த ஆரம்பிச்சார். ஏன்னாப்பா நான் வந்து சொல்கிறத புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்படி இப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா, சீனியர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க லெஃப்ட்டில் ரைட்டில். டிஸ்கஷன் ஒரு மாதிரி போகிறத நோட் பண்ணிட்டாங்க. டே என்னோட தொடையை தட்டுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கடா. ஓகேவா, நம்ம வேணால் நிறுத்திக்கலாம், அவர் சொல்கிறத கேட்டுக்கலாம். அவர் வந்து நம்மளோட நம்ம சொல்கிறத லிசன் பண்ணுற கெப்பாசிட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விதத்தில் தட்டுறாங்க, என்னை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. எனக்கா அட இருங்க ப்ரோ, அவர் எப்படி அந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்துனே இருக்கிறேன். ஓகே, டப்புன்னு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா வெடிச்சிடுச்சு. அப்படியே அவர் வந்து பெஞ்சை தட்டி ஏந்திச்சிட்டாரு. அப்படியே நானும் பார்த்துனே இருக்கிறேன், நீ என்னடா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கினே இருக்கிறேன், நான் சொல்கிறதே கேட்காம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா, அதுக்கப்புறம் சீனியர்லாம் வந்து அவர் கூல் டவுன் பண்ணுறாங்க. சாரி சார், ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு ரீஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணி அவர் கூல் டவுன் பண்ணி கூட்டின்னு வந்துட்டாங்க என்னலாம். ஓகேவா, ஸோ டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கே போச்சு எப்படி போச்சுன்னே தெரில. ஓகே, அதில் வந்து ஒரு அவுட்புட்டும் வரல. ஸோ சொதப்பல்னு வச்சுக்கோங்களேன். எனக்கா செம பயம், அடடா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டோம், முடிஞ்சு அவ்வளோதான். டீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டீம் லீடர் கிட்ட போய்ட்டு சீனியர்லாம் சொல்கிறாங்க, ப்ரோ இப்போ வந்து பார்த்தா கரெக்டாக ஒர்க் பண்ணுறானே தவிர பேச மாட்டேறான் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம் லீடர் எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். வேறு யாராச்சும் இருந்ததுன்னா அவங்களும் வந்து திட்டி என்னை டிஸ்கரேஜ் பண்ணிருக்கலாம். ஓகேவா, பட் அவர் வந்து எப்படி சொல்கிறது, இந்த நண்பன் படத்தில் பஞ்சவன் பாரிவேந்தன் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வைபான ஆள் அவர். ஓகேவா, எனக்கு சொல்கிறாரு, இங்கே பாருடா ஆர்டிகல்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு லேர்னிங் தான். ஓகேவா, உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீ உன்னோட பெஸ்ட்டு ட்ரை பண்ணியா, அதுவே எனக்கு ஃபைன் தான். நீ பயப்படாமல் போயிட்டு டிஸ்கஷனில் உட்காந்து ஓகேவா, எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ்லாம் பண்ணாமல் நீ போனல, அதுவே ஃபைன். பட் நான் சொல்கிறேன், இதை மட்டும் கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசணும்னு கற்றுக்கோ. ஓகேவா, அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, நம்ம வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறது கம்யூனிகேஷன் இல்லை, அது வந்து சொல்கிற விதத்தில் சொல்லணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, எப்பயுமே ஆப்போசிட்டில் நம்மளோட பொசிஷனில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நல்லா ஹை பொசிஷனில் இருக்கலாம், பெரிய ஆளுங்களாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் ஈகோ இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா ஆடிட்டர். ஓகேவா, மெயினாக வந்து பார்த்தோன்னா தப்பு தான் வந்து சுட்டி காட்டுவோம். ஓகேவா, அந்த மாதிரி டைமில் எப்படி அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகேவா, ஸோ ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணேன். நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஜாபில் ஓகேவா சேர்ந்தேன். ஆர்டிகல்ஷிப்லாம் முடிஞ்சு சிஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஜாபில் சேர்ந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரைசல் நடக்கும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, என்னன்னா நீ எல்லாமே சூப்பராக பண்ணுற, ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணுறேன், நல்லாவே தனியாகவே ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் வந்தது. ஓகேவா, அப்போ தான் நான் நினச்சேன், இங்கே தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி வாங்கணும் ஆர்டிகல்ஷிப்பில். ஸோ அப்போனா ஆர்டிகல்ஷிப்பில் நம்ம ஒரு நல்ல லேர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இது ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. மெயினாக எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணும். என்னதுன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். ஓகேவா, நான் மோஸ்ட்டாக கஷ்டமான ஆடிட்டு எங்கே நிறைய லேர்னிங்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஆடிட்டு தான் நான் சூஸ் பண்ணுவேன். கொடுக்குறாங்களோ இல்லையோ, கேட்குறது நம்மளோட பொறுப்பு, நம்ம கேட்டணும். ஓகேவா, அந்த மாதிரி நான் கேட்டதுனால தான் எனக்கு அந்த ஒரு பெரிய கம்பெனியில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஆடிட் பண்ண விட்டாங்க. ஓகேவா, சரி ஓகே, இவன் பெரிய ஏரியா ஆடிட் பண்ணிருக்கான், இவனுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும், டீமில் லீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசணும்னு கற்றுக்கணும். மோஸ்ட்டாக இப்போ உங்களோட ஆர்டிகல்ஷிப்பில் 50% ஆஃப் த ஒர்க்கு எக்ஸல் ஷீட்டில் இருக்குன்னா மீதி 50% ஆஃப் த ஒர்க்கு உங்களோட வாயில் தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். அப்படி இல்லையா ஒர்க்கு பெண்டிங்கில் தான் இருக்கும், முடியவே முடியாது, ஒரு கன்க்ளூஷனுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்லேருந்து கற்றுக்கிட்டேன். அதை இனிஷியலாக நடந்ததே தவிர அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ நீங்களும் ஆர்டிகல்ஷிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வாய் கொடுத்து அடி வாங்கியிருப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப்பில் சேர போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு சேருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட என்னோட லேர்னிங்ஸோட நான் இன்னொரு வீடியோவில் வரேன்.